கடந்த பருவமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதிநிலை அறிக்கையில் சல்லிக்காசு கூட ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சல்லி காசு கூட தராத மோடி அரசு இன்றைக்கு ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தான் அரசாள வேண்டும், இந்த அரசிலே அமர்ந்து பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னோடு அணிவகுத்து நிற்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குவதும் தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை இன்றைக்கு நிர்மலா சீதாராமனுடைய நிதிநிலை அறிக்கை பழிச்சிடுகிறது. தமிழ்நாட்டை சுற்றினாரே, இப்போ பட்ஜெட்டு யாருக்கு போட்டிருக்காரு? தமிழ்நாட்டுக்காக போட்டிருக்காரு? இல்லை, அதோட ஒரு பெரிய போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பட்ஜெட்டு கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மழையில் தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் அதோட பயங்கரமான பாட்டுக்கிட்டு அதை கூட கண்டுக்கிடாத அந்த மோடி இவர் பெரிய பட்ஜெட்டு போட்டிருக்காராம். பட்ஜெட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.